கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது. இறைவா உம்மை சேராமல் இமைகள் உறங்காது. வார்த்தை ஏதும் பேசாமல் கண்கள் அளவேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். பரலோகத்தை சுதந்தரிக்க போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய காரியங்கள் என்ன என்பதை விளக்குகிற அந்த காரியத்தை இயேசு அடிக்கடி பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று பல உவமைகளினாலே பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் பேசினும் போது ஒரு சின்ன எல்லாரும் உபயோகப்படுத்துகிற, எல்லாரும் விளங்கக்கூடிய, அவன் எளியவனாயிருந்தாலும் பெரிய பணக்காரனாயிருந்தாலும், படித்தவனாயிருந்தாலும் பாமரனாயிருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவனாயிருந்தாலும், சாதாரண குழந்தையாயிருந்தாலும் பெரிய ஞானியாயிருந்தாலும் விளங்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் அன்றாடம் நான் பார்க்கிற பொருட்களை, நாம் அனுபவிக்கிற அல்லது உபயோகப்படுத்துகிற பொருட்களை ஆண்டவர் மனிதனுக்கு முன்னதாக கொண்டு வந்ததை நீங்கள் வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஆனால் அதற்கு பிரயோஜனமாக இந்த காலத்திலே வாழ்கிற நமக்கு புரியும் வண்ணமாக நானும் அப்படிப்பட்ட ஒரு ஓமையோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், தெரிந்த வசனம், ஆனாலும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. ஆண்டவர் நம்முடைய தன்மைகளை உணர்த்தும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரலோகத்துக்கு உரியவனாக மாறுகிற விந்தையை ஆண்டவர் சொல்லுவதோடு நிற்காமல், இந்த அல்லது இந்த மனுஷனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்றும், அதனுடைய நெட் ரிசல்ட் என்று சொல்லுவார்களே, அதனுடைய இறுதியான காரியம் என்ன என்பதையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னவர் பிதாவை மக்கள்
பார்த்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இவ்விதமாய் நீ வாழ்வாய் என்றால், இந்த தன்மைகளோடு கூட நீ வாழ்வாய் என்றால், அதாவது என்ன, எப்படி உப்பு மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிறதோ, எப்படி வெளிச்சம் மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிறதோ, அப்படி நீ உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்றால் என் ஆண்டவர் மகிமைப்படுவார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க இருக்கிற நோக்கம் தேவன் மகிமைப்படுவதற்கு தான். அல்லேலூயா. அப்படி செய்யணும்னா நீங்க மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். பிரதர், நாங்க கொடுக்கிற உபத்திரவம் பத்தாதா? நீ உபத்திரவமா இருக்கிறதற்கு அல்ல, உபயோகமா இருப்பதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் ஏராளமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கிறபடினாலே உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே உபயோகப்படுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். உப்பு எல்லாருக்கும் தேவை. ஆமா, நம்ம ஊர்ல அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லிட்டாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையில். அது எவ்வளவுதான் நெய் போட்டு செய்திருந்தாலும், எத்தனைதான் பிஸ்தாக்களை போட்டு செய்திருந்தாலும், அதுல என்னதான் விலையேறப்பட்ட நட்ஸ் போட்டு செய்திருந்தாலும், அது உப்பு போடலன்னா அதை குப்பையில தான் போடணும்னுட்டு நம்ம ஊர்ல மூதாதையர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஏழை மனிதனுக்கும் தேவை, பெரிய பங்களாவிலே வாழ்கிறவருக்கும் தேவை, சாதாரண குடிமகனுக்கும் தேவை, நம்முடைய ராஷ்டிர பத்னிக்கும் தேவை. ராஷ்டிரபதினு சொன்னா அது ஆண் பால், அதனால நாங்க பெண் பால் ஆக்கி சொல்கிறேன், அவ்வளவுதான். அவர்களுக்கும் தேவை. எல்லா ஊர்ல இருந்தாலும், என்ன ஜாதியா இருந்தாலும், என்ன பாஷை பேசினாலும், என்ன கலர்ல இருந்தாலும், அது நிச்சயமாய் உபயோகப்படுத்துவதற்கு எல்லாராலும் கையாளப்படுவது. கூடவே வெளிச்சமும் எல்லாருக்கும் தேவை. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தேவை, குருடனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் இருந்தோ இல்லையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுவும் சுத்தமா குருடனா இருக்கிறவனுக்கு மட்டும் வெளிச்சம் தேவையில்லை. மற்ற எல்லாருக்கும், அவர்கள் யாரா இருந்தாலும், என் நிலையில் இருந்தாலும், அவர்களுக்கும் உபயோகப்படுகிற வெளிச்சத்தை காண்பித்து ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்திற்கும் பூமிக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழும் முறையை இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமாய் எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை மையமாக கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் கையில இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்ரிபடி நோஸ் இது என்ன என்று. சாதாரணமா இப்பதான் பிறந்து அம்மான்னு சொல்ல தெரியாத பிள்ளைக்கு இது என்னன்னு தெரியும். அதனாலதான் அம்மாமார் கோயிலுக்கு போகும்போது பைபிள் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு 2 பேப்பரும் ஒரு பென்சில் எடுத்துக்கிடுவாங்க. அந்த வாண்டு கையில கொடுத்து கிறுக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏயும் தெரியாது, ஆவும் தெரியாது, ஆனா அதுக்கு இதை யூஸ் பண்ண தெரியும். ஹல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. பெரிய பேங்க் மேனேஜர், ரிசர்வ் பேங்க் ஆளுனாலும் இது தெரியும், இது என்னதுன்னு. பிரசிடென்ட் மேஜையில போய் பாத்தீங்கன்னாலும் இது இருக்குது. ஹல்லேலூயா. எலக்ட்ரீஷியன் காதுல வைத்திருக்கிறான், கண்டக்டர் காதுல வைத்திருக்கிறான், கார்பெண்டர் காதுல வைத்திருக்கிறான். எல்லா தொழிலையிலேயும் இது உண்டு. இது எல்லா நாட்டிலேயும் இருக்கிறது, எல்லா ஊரிலேயும் இருக்கிறது, எல்லா மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலையும் இருக்கிறது. ஆகையினால உப்புன்னு சொன்னா கொஞ்சம் உப்புத்தான் தெரியுது நமக்கு, அதை பற்றி நமக்கு விளங்குறது இல்லை. அதனால கொஞ்சம்